நீங்க என்ன கூட்டிட்டு போயிருக்கணும். Now he is dead. It's just a coincidence. ஈவினிங்கே நாங்க அங்கேருந்து கிளம்பி வந்துட்டோம். ரியா சாரும் எங்க கூட தான் இருந்தாரு. இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? நாங்க பாக்கும்போதே அவரு முடியாம தான் இருந்தாரு. நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ ஷாலினி. நீங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்டீங்க. நாம ஒரு நாள் டிலே பண்ணியிருந்தா கூட பாருங்க. நேத்து ப்ரொஃபஸரை மீட் பண்ணேன்ல, அவர் என்ன சொன்னாரு? சந்தேகப்படாதீங்க. நீங்க கேட்ட அந்த 2 கேஸ் ஃபைல்ஸ் இதுதான். லெட்ஸ் கோ த்ரூ இட். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவ்வளவுதானா? ஆமா. ஆக்சிடென்ட் சூசைட்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேசஸ். இவ்வளோதான் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஆனா இங்க ரொம்ப டிலே இல்லாம இந்த 2 கேஸையும் சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. ரெண்டுலயுமே டெத் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எதுலயுமே இல்லையே. யார் இந்த டாக்டர் செல்வா? இவர்தான் டாக்டர் செல்வா. நீங்க வரலையா? அன்ஆஃபிஷியலாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு டிபார்ட்மெண்ட்ல தெரிஞ்சிருச்சு. உன் சஸ்பென்ஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவோன்னு என்னை வார்ன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டாக்டருக்கு என்ன தெரியும். என்ன டொனேஷனா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கன்சல்டிங்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. கிளம்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில டெத்ஸை பத்தி உங்ககிட்ட பேசணும். எந்த சாவை பற்றி எனக்கு தெரியாது. அப்போ இந்த டெத் ரிப்போர்ட்ஸ் தெரியல. ரிப்போர்ட் இல்லையா? இல்ல போஸ்ட்மார்ட்டமே பண்ணலையா? அதை நான் போஸ்ட்மார்ட்டமே பண்ணல. அப்போ இந்த டெத் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நீங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாம சைன் பண்ணதா? அப்படின்னா இது சூசைட்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? மர்டரா கூட இருக்கலாம்ல. ஆக்சிடென்ட், சூசைட், மர்டர் எல்லாம் சாவுதானே. நான் காசுக்காக எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த காசை வச்சு உயிரை வாங்க முடியுமா? பிள்ளையும் போயிட்டா, பொண்டாட்டியும் போயிட்டா. குடிச்சு குடிச்சு சாகணும், இல்லை சாகிற வரைக்கும் குடிக்கணும். எனி ஹெல்ப்ஃபுல் இன்ஃபர்மேஷன்? எந்த இன்ஃபர்மேஷனும் சொல்லக்கூடிய நிலைமையில் அவர் இல்லை. ஐ தாட் ஸோ. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் என்னாச்சு? ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னைக்கோ நாளைக்கோ கிடச்சிரும். லெட்ஸ் கோ. நிறைய கேள்விப்பட்டிருக்க, நம்பல. எடுத்துக்கம்மா. இப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்றதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்குமா? இதில் விட்னஸாக 2 பேர் சைன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ராம், அது அந்த போலீஸ் ஆஃபீஸர் குமரன் சொன்ன ராமா கூட இருக்கலாம். இன்னொருத்தர் என் அப்பா. என் அப்பா இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்டேஷன் நடந்தப்போ விட்னஸாக சைன் பண்ணியிருக்காரு. ஒரு லாயரா டாக்குமெண்ட் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்கலாம்ல? இல்லை, ஒரு லாயர் சைன் பண்ணியிருக்காருனா அந்த டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு வீக் பாயிண்ட் இருந்திருக்குன்னு அர்த்தம். என் அப்பா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. உண்மை என்னன்னு தெரியணும்னா இந்த ராம கண்டுபிடிச்சுதான் ஆகணும். சார் வாங்க சரவணன். சார் நீங்கள் கொடுத்த அட்ரஸை விசாரித்தேன். ராமை பற்றி அங்கே யாருக்கும் எதுவுமே தெரியல. 1992 டிசம்பரில் ரயில்வே ஸ்டேஷனில் பெட்டி ஃபுல்லாக பணத்தோட ராமனு ஒருத்தனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் அவாலா கேஸில் திருச்சி ஜெயிலில் 7 வருஷம் உள்ள இருந்திருக்கான். போலீஸ் தப்பாக கேஸ் போட்டாங்க சொல்லி கோர்ட் அவனை 99ல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? திருச்சி ஜெயிலில் கோடை ரவின்னு ஒரு செல்மெண்ட் இருந்திருக்கான் சார்.
அவங்க 2 பேரும் ஒரே டைம் தான் ரிலீஸ் ஆயிருக்காங்க. கோடை ரவியை விசாரிச்சா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு சார். ராமோட ஃபோட்டோ ஏதாவது கிடைக்குமா? சார் ஓல்டு கேஸ் ஃபைலில் இருக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்குறேன் சார். ஹலோ, ராம் கூட கடைசி அட்டாச்ல கோடை ரவின்னு ஒருத்தன் இருந்திருக்கான். அவனை பிடிச்ச கேட்டா ராம பத்தி டீடைல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? கொடைக்கானல் போனாதான் தெரியும். நீங்கள் 3 பேரும் முதல்ல கொடைக்கானல் கிளம்புங்க. ஒரு 2 நாள்ல நான் உங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ மேம், பேக் ப்ளீஸ். ஏய், நான் எப்பவும் ரவி அண்ணன் கூடவே தான் இருப்பேன். கடைசியாக அவர் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஜார்ஜ் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் புத்திமதி சொல்லி லேக் ஏரியாவில் ரவிக்கு கடை ஒன்று வச்சு கொடுத்தாரு சார். சரி. அவரும் தப்பான தொழில் செய்கிறதெல்லாம் விட்டுட்டு நல்லபடியாக கடையை பார்த்துக்கிட்டு தான் சார் இருந்தார். என்னன்னு தெரியல, திடீர்னு ஒரு நாள் சூசைட் பாயிண்டில் குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்டார் சார். ஏன்? யாருக்கு தெரியும் சார்? ஓ, 1999 அவர் திருச்சி ஜெயிலில் இருந்து வரும்போது ராமன் ஒருத்தரை கூட கூட்டிகிட்டு வந்தார். அவரை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஏங்க, அவர் ஜெயிலேருந்து வரும்போதெல்லாம் ஒருத்தரை கூட்டிகிட்டு வருவாருங்க. வருவாங்க, வந்து 1 வாரம் 2 வாரம் தங்குவாங்க, தங்கிட்டு போயிடுவாங்க சார். அவர் ஃபோட்டோ ஏதாவது வச்சுருக்கீங்க? இல்லை, அவர் இங்கே வரும்போது சுமார் 30-35 வயசு இருக்கும். அப்படியா? எனக்கு சரியாக தெரியலைங்க. ஒன்று பண்ணுங்க, குறிஞ்சி ஆண்டவர் கோயில்கிட்ட போய் ரவி என்ன வீடு எதுன்னு கேளுங்க, உங்களுக்கு காட்டுவாங்க. சரிங்க, தேங்க்ஸுங்க. சார் சொல்லுங்கள். ரவி என்ன இருந்தால் செலவுக்கு 100-200ன்னு கொடுப்பாரு. வச்சுக்கோங்க. அக்கா, என்ன வேணும்? ரவியோட அப்பா கிட்ட ரவியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் பற்றி விசாரிக்கணும். அவர் போய் சேர்ந்து பல வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க, யாரை பற்றி தெரியணும் உங்களுக்கு? ஐயா, ராமன் ஒருத்தங்க. எந்த ராமு? ரவி 20 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சி ஜெயிலில் இருந்து வரும்போது ராமன் ஒருத்தங்களை கூட கூட்டிகிட்டு வந்தாங்களாமே. அப்படி யாருன்னு தெரியலையே. இல்லை, அவர் உங்கள் வீட்டில் தான் தங்கியிருந்தாருன்னு செந்தில் சொன்னார். அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொல்ல முடியுமா? அப்படி யாரும் எனக்கு தெரியல மேடம். நம்ம ஜார்ஜ் ஐயா கேரளா எஸ்டேட்டுக்கு ஆள் வேணும்னு அனுப்பிச்சிருப்பாரு. ஒருவேளை கேரளா போயிருக்கலாம். கேரளாலன்னா ஏரியா தெரியுமா? எந்த ஏரியான்னு தெரியாது. ஜார்ஜ் ஐயாவை கேட்டால் தெரியும். என் பையன் இறந்ததுக்கப்புறம் அவர் தான் என் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறாரு. ரவியோட ஃப்ரெண்டு, அவங்க அப்பா, இவங்க 2 பேரும் ஜார்ஜ்ன்ற ஒருத்தரை பற்றி தான் சொல்கிறாங்க. அப்படின்னா ஜார்ஜுக்கு ராமை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனக்கும் அப்படி தான் தோணுது. நான் போய் அவர் வீடு எங்கே இருக்குது, அவரை எப்போ மீட் பண்ண முடியும்னு பார்த்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போகலாம். அதுவும் கரெக்டு தான். நான் வேற ஆஃபீஸ்க்கு மெயில்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணணும். இங்கே சுத்தமாக சிக்னல் வேற இல்லை. பக்கத்தில் இருக்கிற கேஃபே ஏரியாவுக்கு போயிட்டு நான் மெயில்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுறேன். மித்ரா, நீ ரூமுக்கு போ. ஓகே. மேம், ஊரில் சுற்றி பார்த்துட்டீங்களா? நாங்கள் ஒன்றும் சுற்றி பார்க்க வரல, ஒரு ஆளை பார்க்க தான் வந்தோம். அப்படியா? ஆமாம், உங்களுக்கு ஜார்ஜின்னு சொல்லி ஒருத்தரை தெரியுமா? மேம், ஜார்ஜ் சாரை தெரியாதவங்க இந்த கொடைக்கானலே கிடையாது மேடம். நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் சாப்பிட வருவார். டிப்ஸ் எல்லாம் சும்மா 500-1000 அள்ளி கொடுப்பாரு மேடம்.
உங்களுக்கு அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை மேடம், நம்ம பல்லங்கி ஃபால்ஸ் இருக்குல்ல, அது அப்படியே டவுனில் ஆ போகுது. அப்படி சொல்லாதீங்க, அட்ரஸ் சொல்லுங்க, அப்பதான் எனக்கு ஈஸியா இருக்கும். சாரி மேடம், எனக்கு அட்ரஸ்லாம் தெரியாது. வேணா மேனேஜரை கேட்டு சொல்லட்டுமா? ஆ ஓகே மேம், கேட்டு வரேன். ஓகே, தேங்க்யூ. மேம், நீங்கள் பார்க்க வந்த ஜார்ஜ் சார் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்படியா? ஆ மேடம், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன்னா அவர் நாளைக்கு காலைல டெல்லி போகிறாரு. போனால் 1 வீக் கழிச்சு தான் மேடம் வருவார். வர எலெக்ஷனில் அவருக்கு எம்பி சீட்டு கொடுக்க போகிறாங்களா மேடம். அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு மேடம் இந்த ஊருக்கு. குமார் சார், ஜார்ஜ் சார் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாரு, எங்கே போனார்? இப்போ தான் கிளம்புறாரு. அங்கே பார்க்கலாம். அண்ணே, அவர் எப்போ டெல்லிக்கு கிளம்புறதா சொன்னீங்க? நாளைக்கு மார்னிங் ஃப்ளைட்டில் மேடம். எனக்கு இப்பவே பார்க்கணுமே. அண்ணே, மணி அண்ணே, அண்ணே நம்ம ஜார்ஜ் அண்ணே வீட்டுல அங்கே விட்டுருங்க, சரியா?